மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேற அதிவேக எக்கனாமியாக இந்தியாவோட எக்கனாமி மாறி இருக்குங்க. சிரிக்காதீங்க, உண்மையிலே ஆதாரம் இருக்குது அப்படின்னு சில தகவல்களை பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க பார்லிமெண்ட்டில். இந்தியா தான் உலகத்திலே அதிவேகமாக முன்னேற நாடு, அதை மோடி தான் செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் அதை முன்னாடி வைக்கிறாங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப இதை பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் மீடியாக்கள்லையும் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபி, இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7.8%. இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளை விட இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னா, தனி மனிதனுடைய வருமானத்தினுடைய சராசரி. இது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். அந்த பர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, இது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2013-14 78,348 ரூபாயா இருந்தது. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, ஒரு சராசரி இந்திய குடிமகன் ஒரு வருஷத்துக்கு 78,348 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஆனால் இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2022-23 இது 1,15,746 ரூபா மாறி இருக்கு. அதாவது ஒரு தனிநபருடைய வருமானம் கிட்டத்தட்ட டபுள் ஆகிற இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்னு இந்த 2 பாயிண்ட்டை மோடியும் நிர்மலா சீதாராமனும் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இது 2த்தை வச்சு தான் இந்தியா தான் உலகத்திலேயே அதிவேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்க நாடு அப்படிங்கிற கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களையும் இவங்க உண்மையான டேட்டாவை தான் சொல்கிறாங்களா, இது சரிதானா, இந்த 2 வச்சு தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை கணக்கு பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த ஜிடிபி இதை எடுத்துக்குவோம். ஜிடிபி அப்படின்னா என்னன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய மொத்த உற்பத்தி, கூட்ஸ் சர்வீஸ், இந்த மொத்த உற்பத்தியினுடைய மொத்த வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மொத்த வருஷத்துக்கும் கணக்கு பண்ணி ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு ஜிடிபியோடைய வேல்யூ எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. இதுதான் ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கத்திலேருந்து ஜிடிபியோடைய ரேட்டை கணக்கு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுறாங்க. அதில் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த வருஷத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிதியாண்டுடைய 2 குவார்ட்டர் பீரியடில் இந்தியாவினுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 7.8% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் மோடியும் நிர்மலா சீதாராமனும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி ஆட்சியில் இந்தியா சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்து பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிடிபி வேல்யூங்கிறது சரியா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஜிடிபி மெஷர் பண்ணுறதுக்கு சில வேல்யூஸ் மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிற கருத்தும் வந்திருக்கு. அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக இந்தியாவினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியோடைய சேர்மன், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களுக்கான நிலைக்குழுவுடைய தலைவர் பிரணாப் சென், அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட் சரியா இல்லை, இது ஒரு மேஜர் கன்சர்னு, இதை சீக்கிரமாக சரி செய்யலை அப்படின்னா இந்தியா கொடுக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு அன்ரிலையபிள், நம்பத்தகாததாக மாறிடும் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு கணக்கு பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஒரிஜினலாக இந்தியாவுடைய க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 6லேருந்து 6.5% தான் அப்படிங்கிறாரு. அப்போ 7.8% அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்கிறது ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புள்ளி விவரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உண்மையிலேயே ஜிடிபி அப்படிங்கிறத ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு காரணியாக பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜிடிபிங்கிறது ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன், விலைவாசி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது, பல கட்டங்களாக உயர்ந்துக்கிட்டே வருது. ஸோ விலைவாசி உயர்றதுனால இங்கே தயாரிக்கப்படுற மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பும் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் இந்தியா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட 2வது பெரிய நாடாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இயல்பாகவே உற்பத்திங்கிறது அதிகமாக நடக்குது. அதனால இங்கே உற்பத்தியினுடைய ஜிடிபியினுடைய மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபியை ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு காரணியாக முன்வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது, மிஸ்லீடு பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஜிடிபியை தான் ஒரு காரணியாக நீங்கள் முன்வைப்பீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டீப்பான சோஷியல் ப்ராப்ளம்ஸை, ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா ஜிடிபி வேல்யூ அப்படிங்கிறதுக்கும் இந்த நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, இந்த நாடு உண்மையிலேயே வளருதா, இந்த நாட்டில் பொருளாதாரம் உண்மையிலேயே சமமாக மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தான் பொருளாதார வல்லுநர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான வாதமாக இருக்குது. சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிற பொருளாதார நிபுணர் தான் என்ன பண்ணார்னா, ஜிடிபி அப்படிங்கிறத முதலாக வந்து ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவீடாக ஃபஸ்ட்டு முன் வச்சார். அவரே பின் நாட்களில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜிடிபி அப்படிங்கிறது இன்னைக்கு சிங்கிள் மெஷர்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஜிடிபி சிங்கிள் மெஷர்மெண்ட்டாக மாறிடுச்சு. இது நல்லது கிடையாது. ஒரு நாட்டில் சமூகம் சரியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, சமூகத்தினுடைய வாழ்வு நல்லா இருக்குதான்னு கணக்கு பண்ணுறதுக்கு ஜிடிபி ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாதுன்னு அவரே திருப்பி வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மோடியும் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா சிறப்பாக முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு மோடியும் நிர்மலா சீதாராமனும் சொல்கிற மாதிரி ஜிடிபி வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு நாட்டில் உற்பத்தி ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உற்பத்தியோடைய மதிப்பு ஏறி இருந்தால் அது ஃபஸ்ட்டு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும்னா, உற்பத்தி மதிப்பு அதிகமாகும் போது எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா மக்களுடைய வெல்ஃபேரில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கணும், பாவர்ட்டி குறைஞ்சிருக்கணும், பசி குறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருக்குங்கிறதுக்கான சான்று. இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜிடிபியினுடைய க்ரோத் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டில் கொஞ்சம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகலை. அன்எம்ப்ளாய்மெண்ட் வேல்யூ தொடர்ச்சியாக அதிகமாகிட்டு இருக்கு இந்தியாவில். சிஎம்ஐஇ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றின பல தகவல்களை ஆய்வு பண்ணி வெளியிடுறாங்க. அவங்களுடைய தகவல் படி பார்த்தோம்னா 2014 இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 5.4% இருந்தது. 2023 அக்டோபர் மாத கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 10.05% அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது 2 மடங்காக பெருகி இருக்கு அப்படிங்கிறது தான் சிஎம்ஐயோட கால்குலேஷன். அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஐயோடைய சீஃப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 வருஷமாக இந்தியாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்குது, கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லை அப்படிங்கிறாரு. மோடி தன்னுடைய எலெக்ஷன் ப்ராமிஸாக என்ன கொடுத்தாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுப்போம் இந்தியாவுக்காக அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே வருஷத்துக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்பாவது உருவாகியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது. குறிப்பாக அரசாங்க வேலைவாய்ப்பு, மத்திய அரசாங்க பணின்னு இருக்குல்ல, இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தோம்னா இது எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு மத்திய அரசாங்க பணிக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மொத்தமாக சுருக்கப்பட்டிருக்கு. இந்த 2021-22 மட்டும் பார்த்தோம்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய வேலைக்காக 1,84,00,000 இளைஞர்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெறும் 38,850 பேர் தான். ஸோ ஒரு வருஷத்தில் 38,850 பேர் தான் ஒன்றிய அரசுலேருந்து வேலை வாய்ப்பு நேரடியாக கொடுத்துருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, ஃபார்மல் செக்டார்னு சொல்லக்கூடிய எல்லா துறைகள்லையுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறுகிக்கிட்டே தான் வருது. குறிப்பாக இந்தியாவினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறை இருக்கு இல்லைங்களா, இதில் பார்த்தோம்னா 2016-17 51 லட்சம் பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் 2023 மார்ச் மாதம் இது என்னவா மாறி இருக்குன்னா 35 லட்சம் பேராக குறைஞ்சிருக்கு. ஸோ 51 லட்சத்துலேருந்து 35 லட்சம் பேராக குறைஞ்சிருக்கு. ஆனால் ஜிடிபி மதிப்பு உயர்ந்திருக்கு. உண்மையிலேயே மேனுஃபேக்சரிங் மதிப்பு கூடும்போது தான் ஜிடிபி மதிப்பு கூடும். ஆனால் ஜிடிபி மதிப்பு கூடும்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் கூடி இருக்கணும்ல. ஆனால் 51 லட்சத்துலேருந்து 35 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி வருது அப்படின்னா அந்த கம்பெனி முழுக்க ஆட்டோமேட்டட் பண்ணப்பட்ட மெஷினால் இயங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கம்பெனிலேருந்து உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ் இருக்குல்ல, அது விற்பனை ஆகும்போது ஜிடிபி மதிப்பு அதிகமாகும். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ பேரை எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ ஜிடிபி வேல்யூ உயர்றதுக்கும் நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்பிஐ டேட்டாவை வச்சு அவர் ஒரு தகவல் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜிடிபிக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத அவர் மறுபடியும் நிறுவுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, 1980லேருந்து 90 வரைக்குமான அந்த 10 வருஷம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1% ஜிடிபி அதிகமாச்சுன்னா 2 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து 1990க்கு அப்புறம்,
அதாவது இந்தியாவில் உலகமயமாதல்னு சொல்லக்கூடிய குளோபலைசேஷன் அறிமுகமாகி இந்தியாவுடைய பொருளாதாரமே வந்து எங்கேயோ போக போகுதுன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு 90லேருந்து 2000 வரைக்குமான அந்த 10 வருஷம் இருக்குல்ல, அந்த 10 வருஷத்தில் ஜிடிபி 1% அதிகமாச்சுன்னா 1 லட்சம் வேலைவாய்ப்பு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது உலகமயமாதலுக்கு முன்னாடி 2 லட்சம் 1% இன்க்ரீஸுக்கு 2 லட்சம் வேலைவாய்ப்பாக இருந்தது. உலகமயமாக்கலுக்கு பின்னாடி 1% இன்க்ரீஸுக்கு 1 லட்சம் வேலைவாய்ப்பாக குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்த 10 வருஷம் 2000லேருந்து 2010 வரைக்குமான 10 வருஷத்தில் ஒவ்வொரு 1% ஜிடிபி இன்க்ரீஸுக்கும் 50,000 வேலைவாய்ப்பு தான் அதிகமாகுது அப்படிங்கிறாரு. 2010க்கு அப்புறம் இப்படி ஒரு அனலைஸ் பண்ணுறதை ஆர்பிஐலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்ன தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததாக இருக்குது. ஸோ உலகமயமாக்கல் பின்னாடியான காலகட்டத்தில் ஜிடிபி அதிகமாகும் போது அதுக்கு இணையாக வேலைவாய்ப்பு அதிகமாகலை, வேலைவாய்ப்புடைய விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, ஜிடிபிக்கும் நாட்டில் மக்களோட வளர்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரெண்டாவதா மோடி நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய அந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு இந்திய குடிமகனுடைய ஒரு ஆண்டினுடைய சராசரி ஊதியம், இது வந்து 78,348லேருந்து 1,15,746 அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பர் கேபிட்டா இன்கம்ங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஏரியாவினுடைய மொத்த வருமானம் இருக்குல்ல, அந்த மொத்த வருமானத்தை அந்த ஏரியாவினுடைய மொத்த பாப்புலேஷனால வகுப்பாங்க, டிவைட் பண்ணுவாங்க. அப்போ மொத்த வருமானத்தை பாப்புலேஷனால டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் சராசரி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு நாட்டில் வந்து எல்லா குடிமகனுக்கும் இதே வருமானம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த கால்குலேஷனும் அடிப்படையில் வளர்ச்சிக்கான கால்குலேஷன் கிடையாது, இதுவும் தவறான கால்குலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஊரில் ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேருடைய ஆண்டு வருமானம் பார்த்தோம்னா ஒரு 5 லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம். மீதி இன்னொரு 1000 பேர் இருக்காங்க, அந்த 1000 பேருடைய ஆண்டு வருமானம் வந்து 25,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 50 பேருடைய ஆண்டு வருமானம் 5 லட்சத்தை கணக்கு பண்ணோம்னா மொத்தம் 25 லட்சம் வருது. இந்த 1000 பேருடைய ஆண்டு வருமானம் 25,000 கணக்கு பண்ணோம்னா இதுல 25 லட்சம் வருது. இப்போ மொத்தமாக அந்த ஏரியாவினுடைய ஆண்டு வருமானங்கிறது 25 + 25 50 லட்சம் வருது. அந்த ஏரியாவினுடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 1050 பேர். இந்த 50 லட்சத்தை 1050ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு நபருடைய சராசரி வருமானமாக நமக்கு கிடைக்கிறது 47,619 ரூபா. ஆனால் உண்மையிலேயே அந்த ஏரியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 1000 பேர் ஆண்டு வருமானமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா வெறும் 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பர் கேபிட்டா இன்கம்மாக கணக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 47,000 ரூபாய்க்கு மேலே வருது. இது எப்படி வருதுன்னா, இந்த அதிகமாக சம்பாதிக்கிற 50 பேர், குறைஞ்ச 50 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வருமானத்தினுடைய அளவு வந்து கம்மியாக சம்பாதிக்கிற பெரும்பான்மை மக்களுடைய அளவில் வந்து இம்பேக்ட் ஆகுது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா அதானி வந்து பல லட்சம் கோடிக்கு அதிபராக இருக்கிறாரு, அம்பானி பல லட்சம் கோடிக்கு அதிபராக இருக்காரு, டாடா பல லட்சம் கோடிக்கு அதிபராக இருக்காங்க, இப்படி பெரும் பணக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய சராசரி வருமானத்தை கணக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணக்காரர்களோட வேல்யூ சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் பாப்புலேஷனோட டிவைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய இந்த இன்கம்ல அம்பானியுடைய வேல்யூடைய அதிகரிப்பும் சேர்ந்து தான் இதில் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து இந்தியாவுடைய சராசரி தனிநபர்களுடைய இன்கம்மை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக ஒருபோதும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த பர் கேபிட்டா இன்கம் கால்குலேஷனே தப்பு அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அப்போ உண்மையிலேயே ஒரு நாட்டில் ஒரு சராசரி குடிமகனுடைய சராசரி ஆண்டு வருமானத்தை தெரிஞ்சுக்கணும்னா பர் கேபிட்டா இன்கம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது, மீடியன் இன்கம் க்ரோத் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த வேல்யூ வந்து இந்தியாவில் அளவீடு செய்யப்படுறதே கிடையாது, இதை பற்றின அனலைஸ் இந்தியாவில் பண்ணப்படுறதே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொருளாதார வல்லுநர்களால் வைக்கப்படுது. இந்த மீடியன் இன்கம் க்ரோத் அப்படிங்கிறது என்னன்னா, பாப்புலேஷனை 2 ஈக்குவல் சைஸ் குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 50% மக்கள் பார்த்தோம்னா இந்த மீடியன் இன்கம் அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு அதிகமாக சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொரு 50% பார்த்தோம்னா இந்த மீடியன் இன்கம் அப்படிங்கிற வேல்யூக்கு குறைவாக சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இதுதான் இந்த வேல்யூ தான் வந்து சராசரி ஊதியத்தை கணக்கிடுறதுக்கான குறைந்தபட்ச ஒரு அளவீடாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நாடு வளருதா இல்லையா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறதுக்கு இந்த ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் வச்சுட்டு பேச முடியாது. இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாட்டில் முதல்ல மக்களுக்கு முக்கியமானது எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ அதிகமாகிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வேலை கிடைச்சவங்களுடைய ஊதியம் அது எவ்வளவு அதிகமாகிருக்கு, இது ரெண்டாவது. மூணாவது, விலைவாசி உயர்வு இது என்னவா மாறி இருக்கு, இது மூணாவது. நாலாவது, வறுமை
இன்இக்வாலிட்டி, இது ரெண்டும் எப்படி மாறி இருக்கு அந்த நாட்டில், வறுமை எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இன்இக்வாலிட்டி சமமின்மை எவ்வளவு கம்மியாக இருக்கு, இது ரொம்ப முக்கியமானது. 5வது, அந்த நாட்டினுடைய மக்களுடைய ஹெல்த் பெராமீட்டர்ஸ், சுகாதார குறியீடு எப்படி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. 6வது, அந்த நாட்டினுடைய ஃபினான்சியல் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கா, அதாவது பேங்க்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் குறைந்தபட்சம் ஒரு நாடு வந்து முன்னேறுதா, அந்த நாடு உண்மையிலே வளர்ச்சி பாதையில் போகுதா, அந்த நாட்டுடைய மக்களுக்கு உண்மையிலே வளர்ச்சி கிடைக்குதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜிடிபிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொண்டு வரல. அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்தியா வந்து பின்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நாட்டுடைய வறுமை, இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலக பசி குறியீடு. இந்த உலக பசி குறியீடில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 125 நாடுகளில் 111வது இடத்துல இருக்குது. அதாவது 111வது இடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 1வது இடத்துல ஒரு நாடு இருக்குதுன்னா அங்கே பசியே கிடையாதுன்னு அர்த்தம். 125வது இடம், மொத்தமே 125 நாடு தான் அவங்க எடுத்து கால்குலேட் பண்ணுறாங்க. 125வது இடத்துல ஒரு நாடு இருக்குன்னா அங்கே பசி மிக மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்தியாங்கிறது 111வது இடத்துல இருக்குது 125 நாட்டில். அப்போ இந்தியா மிக பசி கொடுமையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, குழந்தைகளுடைய எடை, அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்குதா, குழந்தையினுடைய இறப்பு விகிதம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹங்கர் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் இந்தியா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்குரிய செய்தி. அடுத்ததாக இந்திய பொருளாதாரத்தில் ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவாலிட்டியை பற்றின அசஸ்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற நிறுவனம் சர்வைவல் ஆஃப் த ரிச்சஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டது இந்த 2023. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய மொத்த வருமானம், மொத்த சொத்து இருக்குல்ல, இதில் டாப் 1% பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்தியாவுடைய மொத்த சொத்தில் 40% சொத்தை டாப் 1% பணக்காரங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அடித்தட்டு 50% மக்கள், அதாவது இந்தியாவுடைய பாதி மக்கள் தொகை, அடித்தட்டு பாதி மக்கள் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட வெறும் 3% சொத்து தான் இருக்குது இந்த நாட்டுடைய மொத்த சொத்துல. அப்போ இந்தியாவில் பொருளாதார இன்இக்வாலிட்டிங்கிறது மிக 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 மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டியான நிலைமையை வச்சுக்கிட்டு தான் மோடி என்ன பெருமைப்பட்டுக்கிறாருன்னா, ஜிடிபி அதிகமாகிடுச்சு, அதனால் இந்தியா வளர்ந்துக்கிட்டே போகுது, இந்திய மக்களுடைய வாழ்வு வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றாரு. இதில் குறிப்பாக யாரோட வாழ்வு வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த கொரோனா பீரியட் பார்த்தோம்னா, லாக்டவுன் இந்த 2 வருஷத்தில் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்மளாம் கண்கூடாக பார்த்துருக்கோம். எவ்வளவு பேருக்கு வேலை போச்சு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை போச்சு, வருமானம் போச்சு, தொழில் போச்சு, எல்லாமே போச்சு இல்லை. இந்த சமயத்தில் இந்தியாவினுடைய டாப் பில்லியனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொத்து மட்டும் பார்த்தோம்னா 121% வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நாடே லாக்டவுனில் மூழ்கி எல்லா தொழிலும் முடங்கி எல்லாரும் வந்து முடங்கினப்ப இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களான பில்லியனர்ஸோடைய சொத்துக்கள் மட்டும், வருமானம் மட்டும் அதிகமாகிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம்னா, பர் கேபிட்டா இன்கம்மை காரணமாக காட்டி சராசரி இந்திய மக்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கதை விடுறோம். அப்போ இங்கே பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகிடுச்சுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நம்ம இந்த டேட்டாவை வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. பர் கேபிட்டா இன்கம் எதனால் அதிகமாச்சுன்னா, இந்த பில்லியனர்ஸோடைய வருமானம் அதிகமாக இருக்குது, அதனால் பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகிடுச்சே தவிர சராசரி இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் நிகழலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அடுத்ததாக விலைவாசி. இந்த விலைவாசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இந்து பத்திரிகை ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவை பேஸ் பண்ணி அந்த ஆய்வு வந்து அவங்க பண்ணாங்க. அந்த ஆய்வுப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 வருஷ பீரியடில் பார்த்தோம்னா ஒரு மீல்ஸ் தயாரிக்கிறதுக்கான காசு இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா 65% வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒருவேளை சாப்பாடு தயாரிக்கிறதுக்கான காசு 65% அதிகமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக மக்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பளம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா வெறும் 28லேருந்து 37% தான் அதிகமாக இருக்குது. அப்போ சம்பளம் உயர்ந்ததை விட விலைவாசிங்கிறது டபுளாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஹிந்துவோடைய இந்த ஆய்வுலேருந்து நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி ஜிடிபி அதிகமாகிடுச்சு, பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகிடுச்சுன்னா நாட்டில் உண்மையிலே மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்ல. உலகத்திலேயே மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்னு ஆய்வு பண்ணுறதுக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒரு ஆய்வு நடத்தப்படுது.
அந்த ஆய்வை எந்த பேஸ்லலாம் எடுக்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் மக்களுடைய வருமானம் என்னவா இருக்குது, அந்த நாட்டில் மக்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சோஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, அந்த நாட்டில் மக்களுடைய ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, அந்த நாட்டில் ஊழல் என்னவா இருக்குது, இப்படி பல ஃபேக்டர்கள் அடிப்படையில் இந்த ஹாப்பினஸ் வந்து ஆய்வு செய்யப்படுது. இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 136 நாடுகளை ஆய்வு பண்ணதில் இந்தியா 125வது இடத்துல இருக்குது. அதாவது நம்பர் 1ல் ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டில் தான் மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்காங்க, அங்கே எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம். 136வது இடத்துல ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டில் எல்லா சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்தியா 136 நாட்டில் 125வது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே மொத்தமே ஒரு 11 நாடு தான் இந்தியாவுக்கு பின்னாடி இருக்குது. மீதி எல்லா நாட்டினுடைய மக்களும் இந்திய மக்களை விட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ மோடியும் நிர்மலா சீதாராமனும் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ந்துருச்சு, பர் கேபிட்டா இன்கம் வளர்ந்துருச்சு, அதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தோம்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்கிறது படி பார்த்தா இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படல. மகிழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப குறைவாக பின்தங்கி இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நிர்மலா சீதாராமனும் மோடியும் பாஜகவும் விளையாடக்கூடிய இந்த நம்பர் கேமை நம்ம ஏன் ஆபத்தாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே கரெக்டான தரவுகளும் சரியான தகவல்களும் வெளிவந்தால் தான் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியில் வரும். மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற உண்மையான சூழல் தெரிய வந்தால் தான் அதை சரி செய்யறதுக்கான வழியை வந்து நம்மளால் ஆய்வு பண்ண முடியும், தேட முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்தியா முன்னேறிடுச்சு, இந்தியா தான் உலகத்திலே 5வது பெரிய ஜிடிபி கொண்ட நாடு, இந்தியா தான் உலகத்திலே அதிக வேகமாக ஜிடிபி வளர்கிற நாடுன்னு கதையை விட்டுட்டு இருந்தோம்னா மக்களுடைய சூழலை நீங்கள் மூடி மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி வந்து அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் குஜராத்தில் வந்து பச்சை துணியும் சோறும் கட்டி அங்கே இருக்க குடிசைகளை மறைக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்திய மக்களுடைய உண்மையான சூழ்நிலையை நீங்கள் ஜிடிபியையும் பர் கேபிட்டா இன்கமையும் காட்டி மறைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம்.